வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். இந்தியாவில் அதிவேக ரயில் போக்குவரத்தை மேம்படுத்தும் நோக்கில் சென்னை உட்பட முக்கிய நகரங்களை இணைக்கும் 7 புதிய அதிவேக ரயில் வழித்தடங்கள் குறித்த முக்கிய அறிவிப்புகளும் திட்ட அறிக்கைகளும் தற்போது தீவிர கட்டத்தை எட்டியுள்ளன. மத்திய அரசின் தேசிய ரயில் திட்டம் மற்றும் சமீபத்திய பட்ஜெட் அறிவிப்புகளின்படி இந்த திட்டங்கள் குறித்த விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தென்னிந்தியாவின் முக்கிய பொருளாதார மையங்களை இணைக்கும் வகையில் சென்னையை மையமாக வைத்து 2 பிரம்மாண்ட வழித்தடங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. ஒன்று, சென்னை பெங்களூரு மைசூரு வழித்தடம், சுமார் 435 கிலோமீட்டர். தற்போது வந்தே பாரத் ரயிலில் செல்ல சுமார் 6 மணி நேரம் 30 நிமிடம் ஆகும் நிலையில் புல்லட் ரயில் மூலம் இந்த தூரத்தை வெறும் 2 மணி நேரம் 25 நிமிடங்களில் கடக்க முடியும். மேலும் இந்த வழித்தடத்தில் ரயில்கள் அதிகபட்சமாக மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. திட்டமிடப்பட்டுள்ள 9 முக்கிய ரயில் நிலையங்கள் சென்னை, பூந்தமல்லி, அரக்கோணம், சித்தூர், பங்காரப்பேட்டை, பெங்களூரு, சென்னப்பட்டினா, மாண்டியா மற்றும் மைசூரு. இதற்கான ஆரம்பகட்ட நில அளவீடு மற்றும் வான்வழி ஆய்வு பணிகள் முடிவடைந்துள்ளன. இந்த வழித்தடம் சென்னைக்கு அருகில் அமையவிருக்கும் பரந்தூர் புதிய விமான நிலையத்தின் வழியாகவோ அல்லது அதற்கு மிக அருகிலோ கடந்து செல்லும் வகையில் திட்டமிடப்பட்டு வருகிறது. இரண்டாவது வழித்தடம் சென்னை டு ஹைதராபாத் வழித்தடம். இந்த வழித்தடமானது சுமார் 778 கிலோமீட்டர் ஆகும். தற்போது ரயிலில் செல்வதற்கு 12 மணி நேரமாகும் பயண தூரமானது புல்லட் ரயில் மூலமாக வெறும் 2.5 முதல் 3 மணி நேரமாக குறைகிறது. இந்த இரண்டாவது வழித்தடத்தின் ரயில் நிலையங்கள் சென்னை ஸ்ரீ சிட்டி, நாயுடுபேட்டா, நெல்லூர், திருப்பதி, ஓங்கோல், சிராலா, அமராவதி, நல்கொண்டா, ஷம்ஷாபாத் மற்றும் ஹைதராபாத். மேலும் இதற்கான விரிவான திட்ட அறிக்கையை மத்திய ரயில்வே அமைச்சகம் தமிழக அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. தமிழக எல்லையில் சுமார் 61 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வழித்தடம் அமைய உள்ளது. மேலும் இதற்கான நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் ஒப்புதல் கோரும் பணிகள் நடந்து வருகின்றன. இந்தியாவில் திட்டமிடப்பட்டுள்ள 7 புதிய புல்லட் ரயில் வழித்தடங்களை பற்றி பார்ப்போம். மத்திய ரயில்வே அமைச்சகம் நாடு முழுவதும் மொத்தம் 7 முக்கிய அதிவேக ரயில் காரிடர்களை உருவாக்க விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து வருகிறது. அவற்றின் விரிவான தகவல்கள். முதலாவதாக டெல்லி டு வாரணாசி, தோராயமான தூரம் 865 கிலோமீட்டர் ஆகும். இரண்டாவதாக மும்பை டு நாக்பூர், தோராயமாக 753 கிலோமீட்டர் ஆகும். மூன்றாவதாக டெல்லி டு அகமதாபாத், தோராயமாக 886 கிலோமீட்டர் ஆகும். நான்காவதாக சென்னை டு பெங்களூரு, பெங்களூரு டு மைசூரு, தோராயமான தூரம் 435 கிலோமீட்டர் ஆகும். ஐந்தாவதாக வாரணாசி டு ஹவுரா, தோராயமான தூரம் 760 கிலோமீட்டர் ஆகும். ஆறாவதாக மும்பை டு பூனே, பூனே டு ஹைதராபாத், தோராயமான தூரம் 711 கிலோமீட்டர் ஆகும். ஏழாவதாக சென்னை டு ஹைதராபாத், தோராயமான தூரம் 778 கிலோமீட்டர் ஆகும். இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டமான மும்பை டு அகமதாபாத் சுமார் 508 கிலோமீட்டர் தூரத்திற்கு வழித்தட கட்டுமான பணிகள் மிக அதிவேகமாக நடந்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியான சூரத் மற்றும் பிலிமோரா இடையே 2027க்குள் முதற்கட்ட சோதனை ஓட்டம் நடத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வழித்தடங்களுக்கான புல்லட் ரயில்களை இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனமான BEML தயாரிக்க தொடங்கியுள்ளது. இந்த ரயில்கள் ஆரம்பத்தில் மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்திலும் பின்னர் 350 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் செல்லும் வகையில் வடிவமைக்கப்படுகின்றன. மேலும் நில பயன்பாட்டை குறைக்கவும் மாடுகள் அல்லது மனிதர்கள் குறுக்கே வருவதை தவிர்க்கவும் பெரும்பாலான புதிய வழித்தடங்கள் நிலத்திலிருந்து உயர்த்தப்பட்ட பாலங்கள் மூலமாகவோ அமைக்கப்பட உள்ளன. அமையவிருக்கும் புல்லட் ரயில் நிலையங்கள் அனைத்தும் அந்தந்த ஊர்களின் உள்ளூர் மெட்ரோ நிலையங்கள் மற்றும் விமான நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுடன் நேரடியாக இணைக்கப்படும். இவை அனைத்தும் இன்னும் திட்டமிடல் மற்றும் நில ஒப்புதல் கட்டங்களிலேயே இருப்பதால் முழுமையான கட்டுமான பணிகள் தொடங்க இன்னும் சில ஆண்டுகள் ஆகலாம். இருப்பினும் தென்னிந்தியாவின் மிக முக்கியமான பொருளாதார புரட்சியாக இந்த சென்னை டு பெங்களூரு மற்றும் சென்னை டு ஹைதராபாத் புல்லட் ரயில் திட்டங்கள் பார்க்கப்படுகின்றன.